அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி February 9 யூஏ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 66 புள்ளிகள் உயர்வடைந்து 10,563 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 83 புள்ளிகள் உயர்வடைந்து 6,774 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவரால் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. மெயினான ரீசன் யூஎஸ் ஈரான் டாக்ஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கிறதுனால டென்ஷன் குறைஞ்சிருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சிருக்கு. அதனால் ஓரளவுக்கு ஒரு நார்மலாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏர்னிங்ஸும் நல்லா சப்போர்ட் ஆகிருக்குது. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஓவரால் ஆல் டைம் ஹையை 2006 அப்புறம் இன்றைக்கி ரீச் ஆகிருக்கிறதா ரீச் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் அவங்களுக்கு ஒரு 200 மில்லியன் திரம்ஸ் அமௌண்ட்டு ஷரியா கம்ப்ளைண்ட் ஒர்க்கிங் கேபிட்டலாக ஈஸி லீஸ் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லோன் கொடுத்தது மூலமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க தான் இந்த மெயினா ரீஜியனில் எஸ்எம்இ கம்பெனிஸுக்கு லோன்ஸ் கொடுக்குற லோன் புக் அதிகமாக வச்சுருக்கிற கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கின் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 2025க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க போன வருஷத்துக்கான ரெவென்யூ 1.33 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 625.5 மில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய ஷேர்ஸ் ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அட்னா கேஸ் அவங்களுடைய 2025க்கான ஃபைனான்ஷியல் இயர் 2025க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் இன்கம் 2024 3% உயர்வடைந்து $5.2 பில்லியன் இருக்குது. அவங்க 2025க்கான டிவிடெண்டு $3.6 பில்லியன் அமௌண்ட் டிவிடெண்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எமிரேட்ஸ் இன்டகிரேட்டட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அவங்களுடைய 2025 ஃபைனான்ஷியல் இயர்க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 அவங்க 8.7% இயர் ஆன் இயர் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகி 15.9 பில்லியன் திரம்ஸாக இருக்கிறது. அவங்க ஒரு 64 ஃபில்ஸ் பெர் ஷேருக்கு டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் ஹாஃபுக்கு 40 ஃபில்ஸ் பெர் ஷேரும் இன்க்ளூடிங்காக சேர்த்து 64 ஃபில்ஸ் பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பியூர் ஹெல்த் அவங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய போன வருஷத்துக்கான ரெவன்யூ 27.31 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது போன 2024 கம்பேர் பண்ணும்போது 25.85 பில்லியன் திராம்ஸாக இருந்தது. நெட் ப்ராஃபிட் 2024 1.72 பில்லியன் திராம்ஸாக இருந்தது. அது இந்த 2025 வருஷத்தில் 2.2 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. அல் ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 திரம்ஸ் 10 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 4 திரம்ஸ் 52 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திரம்ஸ் 52 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 6 திரம்ஸ் 83 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திரம்ஸ் 30 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 7 திரம்ஸ் 20 ஃபில்ஸ். பரோஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திரம்ஸ் 61 ஃபில்ஸ். அதில் ஃபேர் ப்ரைஸ் 2 திரம்ஸ் 95 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 19 திரம்ஸ் 82 ஃபில்ஸ். அதில் ஃபேர் ப்ரைஸ் 19 திரம்ஸ் 50 ஃபில்ஸ். எட்டிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 20 திரம்ஸ் 94 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 22 திரம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திரம்ஸ் 87 ஃபில்ஸ். ஃபேர் ப்ரைஸ் 6 திரம்ஸ் 37 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அமெரிக்கானா ரெஸ்டாரண்ட்ஸ் 1 திரம்ஸ் 87 ஃபில்ஸில் முடிவடைஞ்சு 14.4% உயர்வில் முடிவடைஞ்சிருக்கு. ஓமன் அண்ட் எமிரேட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி 82 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. சுடாட்டெல் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 11% உயர்வு. அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனி 3 திரம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது
10% உயர்வு. ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸ் 1 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். வத்மா நேஷ்னல் 3 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.5% வீழ்ச்சி. இன்வெஸ்ட் கேபிட்டல் 1 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. ஈசிலிஸ் 27 கிராம்ஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. பாம் ஸ்போர்ட்ஸ் 8 கிராம்ஸ் 3 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்ஃப்ரிடாஸ் 33 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. பப்ளிக் வேர் ஹவுசிங் மக்ஸான் 1 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் 16 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. வட்டானியா 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷ்னல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. நேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் 2 கிராம்ஸ் 94 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ட்ரேக் அண்ட் ஸ்கல் இண்டஸ்ட்ரீஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. நேஷ்னல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் 6 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.